இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்காக வந்து 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து மிகவும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. என்னன்னா விஜயுடைய பாடலையும் வந்து தாவேகா வெளியிட்ட பாடலையும் அதையும் ஒப்பிட்டு வந்து இதுக்காக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டே தான் இருக்காங்க. தாவேகாவும் சரி, திமுகவும் சரி, உதயநிதி முன்னிறுத்துற மாதிரி விஜய் முன்னிறுத்தி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குள்ள ஒரு ஒரு சண்டை வந்து எப்பவுமே சோசியல் மீடியால இருந்துட்டே இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இப்போ அதாவது அந்த சந்திரமுகில படத்துல தான் சந்திரமுகியாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அந்த மாரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் போனா அவர் எங்க போறாரோ அங்க போயிட்டு வர்றது, அவர் என்ன மாரி பண்றாரோ அத செய்யறது. இப்ப அவருக்கு உங்க விஜய் உயிரென வரவான் பாட்டு போட்ட உடனே எனக்கும் ஒரு பாட்டு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாரி போடுறது பூராமே, அவர் விஜய காப்பி பண்ணணும்னு நினைக்கிறார். ஒரு காப்பி கேட்டுக்கு என்னைக்குமே பெரிய வேல்யூ இருக்காது. ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய விமர்சனமே என்னன்னா, நீங்க உங்களுடைய தனித்துவத்தை நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். இன்னைக்கும் அவர் ஸ்டேஜ் ஏறினா என்ன சொல்றாரு? நான் யார் தெரியுமா? என் தாத்தா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு, அவருடைய பராக்கிரமங்கள் என்னென்ன, அவருடைய சாதனைகள் என்னென்னங்கிறதெல்லாம் பட்டியலிடாம, நான் கலைஞர் கருணாநிதியின் அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன்னு சொல்லாம தன்னை அறிமுகப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் வரல. துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட